கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மோசே புறப்படுகிறார், தன்னுடைய சகோதரனோடு கூட எகிப்தை நோக்கி செல்கிறார். அந்த வேளையில் பார்க்கின்ற வேளையில் முதலாவதாக தன்னுடைய மாமனார் இடத்துல போய் அவர் ஒரு அனுமதியை பெற்றுக்கொண்டு, நான் என்னுடைய சகோதரர்களை சுகமாயிருக்கிறார்களா என்று நான் பார்க்க போகிறேன் என்று அவர் சொன்னார். இது யாத்ராமதி புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இது விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்கள் சொன்னால் அந்த பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். அந்த வேளையில் இந்த மோசே தேவன் தனக்கு கொடுத்த ஒரு அதிகாரத்தோடு கூட புறப்பட்டு சென்றார். செல்லும் பொழுது தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், கழுதை, அதோடு கூட முக்கியமான ஒரு காரியம், தேவன் தன்னுடைய கையில் கொடுத்திருந்ததான அந்த ஒரு கோலை. அந்த கோல் அது வரைக்கும் மோசேயினுடைய கரத்தில் ஒரு சாதாரண கோலாக இருந்தது. ஆடு மாடுகளை மேய்க்கத்தக்கதான ஒரு இடையனுடைய கோலாக இருந்தது. ஆனால் எப்பொழுது கர்த்தர் அந்த கோலை ஆசீர்வதித்தாரோ அதன் மூலமாக பலத்த செய்கைகளை செய்ய போகிறார் என்று மோசேக்கு சொன்னது போல அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அது அன்றிலிருந்து தேவனுடைய கோலாக மாறுகிறது. அவர் அந்த தேவனுடைய கோலோடு கூட எகிப்து தேசத்துக்கு போகிறார். அவர் தனியாக போகவில்லை. இந்த கோல் அவருக்கு ஒரு தேவ பிரசன்னத்தை போல அவரோடு கூட வழி நடத்துது. அந்த கோல் செய்ததான அற்புதங்களை எல்லாம் பின்வரும் நாட்களிலே நாம் பார்ப்போம். அநேக அற்புதங்களை அந்த நேரத்தில் மோசையோடும் ஆரோனோடு கூட சேர்ந்து கர்த்தர் அந்த பார்வோன் கலங்கடிக்கப்படத்தக்கதாக பலத்த கிரியைகளை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த நாளில் இந்த தேவனுடைய கோல் நம்முடைய கரத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய கோல் எதை குறித்து சொல்கிறது என்று சொன்னால், தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, அது அவ்வளவுமே தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் உபயோகிக்கின்ற வேளையில் கர்த்தர் பலத்த செய்கைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் தேவனுடைய கோலாகிய அந்த கோலை நாம் பிடித்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் கூட பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கோலுக்கு உள்ள ஆண்டவரே மகிமை, ஒரு ஆண்டவரே அது ஒரு கோலையா, ஆனாலும் கூட நீர் அதை ஆண்டவரே உம்முடைய கோல் என்று சொல்லி அதன் மூலமாக நான் ஒரு சாதாரண காரியத்தை கொண்டு அற்புதங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன், இந்த நாளிலும் அப்படியே நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கும் இந்த ஆண்டவரே அந்த கோலினுடைய மகிமையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும் என்று சொல்கிறபடி உம்முடைய வேத வசனமாகிய அந்த கோலை நாங்கள் பிடித்தவர்களாக இந்த உலகத்துக்கு சென்று உமக்கு நான் சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.